பிரைஸ் தி லார்ட். துர்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதம் 1:1. ஹல்லேலூயா. இது நம்ம காலத்துலலாம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு தவறு ஒண்ணு செஞ்சு அதை செய்யாத இதை பண்ணாதன்னு பேரண்ட்ஸ் கண்டிச்சாங்கன்னா சரிம்மான்னு கேட்டுப்போம். ஆனா இப்ப இருக்கிறவங்க இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், கேட்கிற ஒரு விஷயம் தான், ஏன் செய்யக்கூடாது, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இந்த காலத்துடைய அறிவுகள் அதிகமாயிடுச்சு. வேதத்துல சொல்லுது, அறிவு அதிகமாயிடுமா கடைசி காலத்துல. ஹல்லேலூயா. துர்மார்க்கருடைய ஆலோசனை இப்படி நடக்காமலும். உங்க வீட்லயோ இல்ல யாராவதோ, உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கட்டும், உங்களை கண்டிக்கிறாங்க, இதை பண்ணாதடா, இதை நீ செய்யாத, இது உனக்கு நல்லது இல்லம்மா அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க கொண்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க. 2 தரமா அவங்கள பிரிச்சுக்கலாம். ஒரு நண்பர்கிட்ட போய் சொல்றீங்க, இந்த மாதிரி எங்க அம்மா என்ன அடிச்சாங்க, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதனால எங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. துர்மார்க்கர்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அம்மானா அப்படி சொல்லுவாங்க தான், அதுக்குன்னு அந்த தவறு நீ செய்யாம இருப்பியா, துணிஞ்சு செய். துர்மார்க்கருடைய பேச்சு. செகண்ட் கேட்டகரி ஆளுங்களா பார்க்கலாம். நல்லவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மானா அப்படிதான்டா செய்வாங்க, உன் நல்லதுக்கு தான் செய்யறாங்க, அவங்க நல்லா தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. 2வது கேட்டகரி. நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நண்பர்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2வது, பாவலுடைய வழியில் நிற்காமலும். பாவம் பண்றாங்க, துர்மார்க்கமான ஒரு பாவம், கொலவெறியான பாவம் செய்யறாங்க, ரொம்ப அசுத்தமான காரியங்கள் செய்யறாங்கன்னா அவங்க கூட போயிட்டு நீங்க போயிட்டு நீ செய்யாத பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். மற்றபடி அவங்க கூடயே இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான காரியம். அதான் தேவன் சொல்றாரு, பாவிகளுடைய வழியில் நிற்காத. நின்னா என்னங்க ஆகும்? அந்த பாவம் உங்களை தாக்கும். பாவத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கு. பாவம் இழுக்கக்கூடியது, நம்மளை இழுக்கும். நீ செய், நீ பண்ணுன்னு சொல்லி இழுக்கக்கூடியதுக்கு பாவத்துக்கு வல்லமை இருக்கு. சோ அதனால பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர்னா கலாய்ச்சி பேசுறவங்க, புரளி பேசுறவங்கன்னு சொல்லலாம். இப்ப கலாய்ச்சி பேசுறாங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி கலாய்ச்சி உங்களை பத்தி பேசுறாங்கன்னா எல்லாரும் வாயால் நல் வார்த்தை இருக்குன்னு நினைக்காதீங்க. கலாய்ச்சி பேசும்போது என்ன அசுத்தமான காரியங்களும் பேசுவாங்க. கேட்டா அவங்க கிட்ட போய் கேட்டா, ஏன் அப்படி பேசுறீங்கன்னா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன், தரை மட்டுமான அசுத்தமான காரியங்களை பேசுவாங்க. ஆனாலும் கேட்டா விளையாட்டுக்கு பேசுனேன். தேவன் சொல்றாரு, அசுத்தமான எந்த பேச்சும் உங்க நாவில் வரக்கூடாதுன்னு சொல்லி. சோ அதனால இந்த 3 கடலைகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை செவ்வையா இருக்கும். இந்த நாள் இந்த எண்ணத்தோட தொடரும்படி வேண்டுகிறேன். நம்ம என்ன கூட செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதபடிக்கு, பாவிலுடைய வழி நிற்காதபடிக்கு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை உட்காராதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. நல்வழிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, செவ்வைப்படுத்துங்க ராஜா. அவங்க வாழ்க்கையில தகப்பனே, யாரும் அவங்களுக்கு கை நீட்டி குற்றம் சுமத்துற அளவுக்கு பொல்லாத வாழ்க்கையை வாழாதபடிக்கு, கிறிஸ்துவின் அன்போடு ஐக்கியத்தோடு ஒருமித்து உம்மோடு வாழ அவங்களுக்கு கிருபையுள்ள ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவநாமம் அவங்களை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.